இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல என்ன பார்க்க போறோம்னா, சண்டே ஸ்பெஷல். சண்டே ஸ்பெஷல் பொதுவாக வார வாரம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு 5 ஸ்டாக்கை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்டாக்கை மேபி கன்சிடரேஷன் ஸ்டேஜாக இருக்கலாம், இல்லை எக்ஸிட் ஸ்டேஜாக இருக்கலாம். எதுங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு இன்சைட்ஸ் மட்டும் கொடுப்பேன் இந்த கம்பெனிகளை பற்றி. அந்த வகையில் இப்போ உங்களுக்கு 5 கம்பெனியில் முதல் கம்பெனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எஸ், கோட்டக் மஹிந்திரா பேங்கோடைய ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 366 ரூபாய். 366 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் 5 இயராக உங்களோட போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா எந்த விதமான க்ரோத்தும் இல்லாமல் சைட்வே எடுத்து நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். எஸ், ஏன் இது இப்படி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம லாஸ்ட் 5 இயராக பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை மாதிரி தெரியலாம். 2002 சார்ட் வைக்கிறேன், கவனிங்க. நல்ல க்ரோத். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஓவரா வளர்ந்தது தான் இதுக்கு காரணமான ஷேர் பிரைஸ் ஓவரா வளர்ந்துச்சு. கம்பெனியோட ஃபண்டமெண்டல் கிராஜுவலாக தான் வளர்ந்தது. அது எந்த பிரச்சனையும் இல்லை. போன 5 வருஷத்துல ஏர்னிங் பர் ஷேர் வந்து 2 டைம்ஸ் ஆயிருக்கு. அதாவது எது குழப்பமும் கிடையாது. ஆனால் இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, கிட்டத்தட்ட பி 40-43 தாண்டி இந்த பி கிட்டத்தட்ட 50 வரைக்கும் போச்சு. பட் 43ங்கிறது ஆவரேஜாக இருந்தது. அப்போ அவ்வளோ போனதுனால அதுவே தன்னைத்தானே என்ன பண்ணிச்சுன்னா, தகவல் அமைச்சுக்கிட்டு கரெக்ஷன் எடுத்து இப்போ 20க்கு கிட்ட வந்தாச்சு பி. நான் சொல்றது பி சொல்கிறேன். ஸோ இந்த கம்பெனியுடைய ப்ளஸ் மைனஸ்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ இப்போ இவங்களுக்கு புதுசாக ஒரு போர்டு ஒன்று அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அந்த போர்டு என்ன பண்ண போகுதுன்னா, இந்த கம்பெனியுடைய டெவலப்மெண்ட்டுக்காக வேலை செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2008 கவனிச்சிங்கன்னா அவ்வளோ ஒஸ்டான பொசிஷனில் மார்க்கெட் கிரைசிஸில் கூட உங்களுக்கு இந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக இருந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சைடில் போய் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட டிஃபால்ட்டாக ஒரு கோட்டக் மஹிந்திரா பேங்கோடைய அக்கௌண்ட் இருக்கும். அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் அதில் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். எனிவே, இவங்களோட கான்செப்டை நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். ஆனால் ஸ்ட்ராங்கான பேங்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஸ்ட்ராங்கான பேங்க் தான். அதெல்லாம் எந்த குழப்பமும் கிடையாது. பட் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஆர்பிஐ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வராங்கிறதுனால சில பிரச்சனைகள் இருக்குது. இவங்க வந்து ஐடிபிஐ பேங்கை வாங்கணும்னு கூட ஒரு முறை பிளான் பண்ணாங்க. பட் அதில் இதுக்கு முன்னாடி நடந்த பிட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. மேபி அடுத்த பிட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் அந்த பிட்டிங் கேன்சல் ஆயிருக்கு. திருப்பி வரும்போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னுட்டு. பட் இவங்களுடைய க்ரோத் லெவல் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி மாதிரி கண்டினியூஸாக லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கண்டினியூஸாக வளராமல் கொஞ்சம் ஸ்லெட்ஜாக இருக்க தவிர அப்படியே கண்டினியூஸாக போகாது. இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போது பெட்ரோநெட். எஸ், பெட்ரோநெட்டோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயரில் க்ரோத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தெரியும். 13% தான் க்ரோ ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதே நீங்கள் வந்து உங்களுக்கு 2002 உங்களுக்கு சார்ட் வைக்கிறேன். அப்போ 2002 கூட இல்லை, 2005-6 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வெறும் 10 ரூபா தான். 10 ரூபா இருந்த ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு எவ்வளோ இருக்குது? 250 ரூபா. கிட்டத்தட்ட 25 டைம்ஸ் வளர்ந்துருக்கு. அந்த ஸ்டாக் ப்ரைஸ் டிவிடெண்டுங்கிற பேரில் கிட்டத்தட்ட டேலி ஆகிடும்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கல, 100 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 100 ரூபாய் டிவிடெண்ட். இப்போ அந்த டிவிடெண்டை எடுத்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எங்கே வளர்ந்துருக்கும்? ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் தானே. எஸ், இந்த மாதிரியான சில வாய்ப்புகள்லாம் இந்த மாதிரியான கம்பெனிகளில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த கம்பெனியோடைய ROE 17%க்கு மேலே இருக்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. அது இல்லாமல் இதோடைய பி கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது? 10.63 இருக்குது. புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 140. ஷேர் ப்ரைஸு வெறும் 250 ரூபா. புக் வேல்யூ 140, 250 ரூபா. இவங்க கண்டினியூஸாக 3.88% போன வருஷம் டிவிடெண்ட் ஈல்டே கொடுத்துருக்காங்க. இந்த டிவிடெண்ட் தான் உங்களுக்கு இங்கே டாக்கிங் மேட்டராகவே இருக்கும் இல்லையா? ரைட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த கம்பெனிக்கு இப்போ தெரியும் உங்களுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் என்ன நடக்குது, கேஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2022 உக்ரைன் வாரிலலாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட டிமாண்ட் பயங்கரமாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாத நிறுவனங்களில் இதெல்லாம் ஒன்று. இன்றைக்கும் வந்து இந்த கேஸில் மோனோபொலி தான் இவங்களோட ப்ராடக்ட்லேயும் இவங்க மோனோபொலி தான், அதில் டவுட் இல்லை. பட் என்னென்னா கவர்மெண்ட்டோட சில பாலிசிஸ் அப்பப்போ வரும்போது மேபி உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம், மார்ஜின் அஃபெக்ட் ஆகலாம். இதெல்லாம் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஏரியா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாய் மோட்டார்ஸ். இப்போ தான் 2024 உங்களுக்கு ஐபிஓவில் வாங்கியிருக்கீங்க. பெருசாக ஒன்றும் நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோவில் அது இருக்குன்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் இந்த கம்பெனியை நீங்கள் நோட் பண்ண மறந்துருக்கலாம். இல்லை வாங்கி வச்சவங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்னடா தொடர்ந்து இப்போ மைனஸில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கம்பெனியோடைய ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 1950 ரூபா இருக்குது. லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா 20% க்ரோத் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 இயரில் மட்டும் சொல்கிறேன். ஏர்னிங் பர் ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா 71 ரூபா இருக்குது. இதோட PE 27 இருக்குது. இதை ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ஆனால் இவங்களோட ROE எவ்வளோ இருக்குது? 32% இல்லையா? ஸோ இந்த கம்பெனியோடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பெனட்ரேஷன் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து டாட்டாக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் ஹுண்டாய் இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த ஹுண்டாய் அதோடைய பெனட்ரேஷன் சைஸை வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க.
குறைச்சிட்டே வரல, அவங்க குறைக்கல, பட் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்க எஸ்யூவி செக்மெண்ட்ல ஸ்ட்ராங்காக இன்னைக்கும் இருக்காங்க, அதுல டவுட் கிடையாது. அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட் ப்ரிஃபர்டு வெஹிக்கிளா யார் இருக்காங்கன்னா ஹுண்டாய் தான் இருந்தது. ஆனா இப்போ கொஞ்சமா குறைஞ்சி யாரா மாறி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கியா வந்துருக்கு. இப்போ கியா என்ன பண்றாங்கன்னா ஹுண்டாயோட இடத்த பிடிக்க இது இவங்களுக்கு பெரிய நெகட்டிவா உருவாகுமோ அப்படின்னு நீங்க தான் நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா அவங்களை கவனிக்காத ஒரு ஏரியா, கியா வேற யாரும் கிடையாது, ஹுண்டாய் மோட்டார்ஸோட சிஸ்டர் கன்சர்ன் தான். புரியுதுங்களா? ஹுண்டாய் மோட்டார்ஸோட சிஸ்டர் கன்சர்ன் தான். ஆனா அது ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவோட சிஸ்டர் கன்சர்ன் கிடையாது. அது வந்து பேரண்ட் கம்பெனி இருக்குல்ல, ஹுண்டாயோடைய பேரண்ட் கம்பெனி, குளோபல் கம்பெனி, அந்த கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்ன் தான் கியா. அப்ப இந்த கியால யார் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ், ஹுண்டாய் மோட்டார் இந்தியா 33% ஸ்டேக் வச்சிருக்காங்க. இதுதான் முக்கியமான ஏரியா. நீங்க ஏன் வந்து இப்போ மார்க்கெட்ல ஹுண்டாய் குறைஞ்சி கியா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருந்திருக்கும். ஆனா இந்த குழப்பத்துக்கு பதில் இதுதான். கிரீட்டாவோட இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியாலையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியன் மக்களோட மென்டாலிட்டி என்ன, எந்த மாதிரியான சர்வீஸ் எதிர்பார்ப்பாங்க, எந்த கம்ஃபர்ட்டை பார்ப்பாங்கன்னு எல்லா டீட்டெயிலையுமே டெக்னாலஜி வரைக்கும் ஷேர்டு. அண்ட் ஹுண்டாய் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, எஸ், கியா மோட்டார்ஸ்க்கு ஷேர் பண்ணி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்போ கியாவோட சேல்ஸு நேரடியாக இல்லைனாலும் இன்டைரக்டாக 33% ஸ்டேக் வச்சிருக்க ஹுண்டாய்க்கும் உண்டுங்கிறத நான் சொல்ல வந்தேன். அடுத்து 4வது கம்பெனி என்னன்னா சிப்லா பார்க்க போகிறோம். இந்த சிப்லால உங்களுக்கு லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் என்னன்னா பெருசாக க்ரோத் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனாலும் 64% 5 வருஷமாக க்ரோத் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இவங்க புது ப்ராடக்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலையும் அதை மார்க்கெட்டிங் பண்ண போகிறதுலையும் கொஞ்சம் சிக்கல் இருந்தது உண்மைதான். பட் அதுவே தொடர்ந்து நடக்க போதான்னா நோ, நாட் லைக் தட். இவங்களோட ஓவரால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்தே வந்திருப்பாங்க. இவங்களுடைய கரண்ட் ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் 2021க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு கீழே தான் இருந்தது, 29 ரூபாய் 25 ரூபா அந்த ரேஞ்ச் தான் இருந்தது. 2 டைம்ஸ் ஏர்னிங் பர் ஷேர் வளர்ந்துருக்கு. ஷேர் ஏன் வளரலன்னா 2020-21 டைம்ல இந்த ஷேரோட பிரைஸ் தேவைக்கும் அதிகமாக வளர்ந்தது தான் காரணம். அது இப்போ கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறதுனால இப்போ ரைட் டைம் டு கன்சிடர் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன்னு சொல்ல வந்தேன். சிப்லாக்கு இப்போ வந்து யூஎஸ்லலாம் வந்து அவங்களுக்கு தேவையான இந்த ட்ரக்ஸ் சம்மந்தமான விஷயங்களுக்குலாம் அப்ரூவலும் கிடைச்சிருக்கு. இப்போ ஜென்ரிக் வெர்ஷனில் அவங்க இன்னும் அதிகமாகவே இறங்கி ஒர்க் பண்ண போகிறாங்க, அதில் ப்ராஃபிட் எடுக்க போகிறாங்க. அவங்களும் பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ க்ரோத்தில் எந்த குழப்பமும் கிடையாது, ஃபண்டமெண்டல்ஸ்லேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இப்போ மார்க்கெட் ஜியோ பொலிட்டிக்கல் காரணமாக மேபி கொஞ்சம் சேல்ஸில் டிப் இருக்கலாம். பட் ஓவர் த பீரியட் நான் சொல்கிறது எப்பவுமே 5 வருஷம் கழிச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் சிப்லாவுமே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக்காக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்காங்க இல்லையான்றதை நீங்கள் பார்த்து கடைசியாக பார்க்க போது டாடா மோட்டார்ஸோடைய கமர்ஷியல் வெஹிக்கிள். நம்ம ஏற்கனவே வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் பற்றி இனஃபாக பார்த்துட்டோம். பேசஞ்சர் வெஹிக்கிள் 60 ரூபாய் ஏர்னிங் பர் ஷேர் வந்ததுன்னா அது PE 30 இருந்தால் 900க்கு மேலே இந்த ஸ்டாக் ப்ரைஸ் போகும் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் கொண்டு வந்தோம். அது வந்து அசம்ஷன் தான். அப்போ ஒருவேளை இந்த டாடா மோட்டாருக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள்க்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கும் ஈக்குவலாக தான் அசட்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒருவேளை அந்த கம்பெனியுடைய 60 ரூபாய் ஏர்னிங் பர் ஷேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கணும் போது இந்த கம்பெனிக்குமே 60 ரூபாய் ஏர்னிங் பர் ஷேர் ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்கு. பட் அது எந்த வருஷம் வரும்னு நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கு அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் 15 rupees வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 15 into 30 போட்டீங்கன்னா 450 இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் கரெக்டாக இருக்கு. பட் இது கோயிங் ஃபார்வர்ட் இது எப்படி வளர போகுது அப்படிங்கிறதுலாம் இதில் நடக்க போகிற சில மேஜிக்ஸை நம்பி இருக்கு. இந்தோனேஷியாவில் இந்த கம்பெனிக்கு இப்போ புதுசாக ஆர்டர் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஆர்டர் புக்கில். பட் இப்போ இவங்க தனியாக பிரித்து விட்டதுனால இவங்களுக்கான ஆர்டர் புக்கை இவங்க உருவாக்கி ஆகணும். அடுத்த 2-3 வருஷத்துல டெலிவரி கொடுக்கறதுக்காக 70,000 வெஹிக்கிள் வந்து இந்தோனேஷியா கவர்மெண்ட்டோட இவங்க டீல் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்தியாவில் சில ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டீல் பேசி ஒரு 5,000 வெஹிக்கிளுக்கு ஆர்டரும் எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமானா எஸ், இது மாதிரி நிறைய கண்டினியூ ஆக இவங்களோட ஆர்டர் புக்கும் வளரும், இவங்களோட ஏர்னிங் பர் ஷேரும் வளரும். அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய பெரிய மேஜிக்ஸை கிரியேட் பண்ணும் இன் நெக்ஸ்ட் 10 இயர்ல. ஓகேங்களா? இம்மீடியட்டாக பார்த்தா ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி தெரியும். பட் நெக்ஸ்ட் 10 இயர்ல பார்த்தீங்கன்னா வேற சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. ரைட்? இந்த 5 கம்பெனி நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக உடனே நாளைக்கு போய் வாங்கணுங்கிறதுக்காக சொல்ல வரல. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். உங்களோட போர்ட்ஃபோலியோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னா அதோட மூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கன்சிடர் பண்ணலாமா வேணாமா நீங்க அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணுங்க. கம்யூனிட்டியில் நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க பட் சைன் அப்பை கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சிருக்கீங்க. நீங்கள் சைன் அப்பை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இந்த வாரம் இருக்கு. நீங்களாம் அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்கான ஒரு ஸ்டேஜ் கிரியேட் ஆகும். இன்னும் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறதும் ஓப்பன் ஆகும் இல்லையா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டர் வேல்யூ எது, ஓவர் வேல்யூ எதுன்னு பிரிச்சே கொடுத்துட்றாங்க. அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க, விற்க போகிறீங்க. நம்மளோட போர்ட்டல் எதையுமே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு தான் இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணணும். போர்ட்ஃபோலியோ டெவலப்மெண்ட்டுக்கு தான் இதை யூஸ் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதுங்க, லிங்க் எங்கே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக போய் கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் எப்பவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்பில் பெட்டராக வருவாங்கன்னு நான் சொல்லுவேன். எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.